இறைவனின் பலியில் இணைந்திட வருவோம். இறைவன் அழைக்கின்றார், இனிதே அழைக்கின்றார். இறைவனின் பலியில் இணைந்திட வருவோம். இறைவன் அழைக்கின்றார், இனிதே அழைக்கின்றார். துன்பமில்லை துயரமில்லை இறைவனின் உறவினிலே. வாழ்வும் உண்டு வழியும் உண்டு இறைவனின் துணையினிலே. இறைவனின் பலியில் இணைந்திட வருவோம். இறைவன் அழைக்கின்றார், இனிதே அழைக்கின்றார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, வேலை மாநகர் மாதாவினுடைய தெய்வீக பக்தர்களே, அன்னையை நாடி வந்திருக்கும் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் பெயராலே வாழ்த்துக்களும் ஜெபங்களும். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் வாழ்வுடைய வளர்ச்சியாக இகழ்ச்சியாக செயல்பாடு அமைகிறது. இந்த செயல்பாடு சிறப்பான விதத்தில் அமைவதற்கு விருப்பமும் ஆற்றலும் மிக முக்கியம். செயல் ஒன்றே மனிதனை குறித்தது, விருப்பமும் ஆற்றலும் கடவுளை சார்ந்தது. கடவுளின் விருப்பத்தையும் ஆற்றலையும் அறிந்து நாம் செயல்படுகிற பொழுது நிச்சயமாகவே நாம் இறைவனுக்குரியவர்களாக செயல்படுகிறோம். பல்வேறு சூழல்களிலே நம்முடைய வாழ்க்கையினுடைய செயல்பாடுகள் புலம்பலாகவும் முரண்பாடாகவும் என்னுடைய விருப்பம் என்னுடைய ஆற்றல் என்று சுயநலத்தோடு செயல்படுகிற பொழுது நாம் இறைவனிடமிருந்து பிரிந்து செல்கிறவராக உருமாறி போகிறோம். இந்த நாளிலே இறைவன் நம்மை அவருடைய கருவிகளாக அவருடைய பிள்ளைகளாக செயல்படுவதற்கு அழைக்கிறார். அழைக்கும் இறைவனின் குரலுக்கு செவிமடுக்க இறை ஆற்றலை வேண்டுவோம். தவறிய சூழ்நிலைகளுக்காக இதோ பிறரிடம் முரண்பாடுகளையும் வருத்தங்களையும் வேதனைகளையும் தெரிவித்து செயல்படுகிற பொழுது நாம் வாக்குகளை பிறரிடம் நாம் முரண்பாடுகளை தெரிவித்த சூழல்களை எல்லாம் நினைத்து பார்ப்போம். அதற்காக ஆண்டவரிடத்தில் மனம் வருந்துவோம், இறைவனுடைய மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கம் உள்ளவருமான இறைவா, உமது அருட்செயலால் தான் நம்பிக்கையாளர் உமக்கு ஏற்ற வகையில் சிறப்பான ஊழியம் புரிகின்றனர். இவ்வாறு நீர் வாக்களித்தவற்றை பெற்றுக்கொள்ள தடையின்றி விரைந்து செல்ல எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கடவுளே, நீங்கள் செயல்படுவதற்கான விருப்பத்தையும் ஆற்றலையும் தருகிறார். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். என் அன்பர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படிந்து வருகிறீர்கள். நான் உங்களிடம் வந்தபோது மட்டுமல்ல, அதைவிட அதிகமாக உங்களோடு இல்லாத இப்பொழுதும் கீழ்ப்படிந்து வருகிறீர்கள். எனவே நீங்கள் அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் மீட்புக்காக உழைத்து வாருங்கள். ஏனெனில் கடவுளே உங்களுள் செயலாற்றுகிறார். அவரே தம் திருவுளப்படி நீங்கள் செயல்படுவதற்கான விருப்பத்தையும் ஆற்றலையும் தருகிறார். முணுமுணுக்காமலும் வாதாடாமலும் யாவற்றையும் செய்யுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் நெறிகெட்ட சீரழிந்த தலைமுறையினரிடையே குற்றமும் கபடு மற்றவர்களுமாய் கடவுளின் மாசற்ற குழந்தைகள் என திகழ்வீர்கள். உலகில் ஒளிரும் சுடர்களாக துலங்குவீர்கள். கிறிஸ்துவின் நாளில் நான் பெருமையடையும் வகையில் வாழ்வின் வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள். வீணாக நான் ஓடவில்லை, வெறுமனே நான் உழைக்கவில்லை என்பது அதனால் தெளிவாகும். நம்பிக்கையால் நீங்கள் படைக்கும் பலியில் நான் என் இரக்கத்தையே பலிப்பொருளாக வார்க்க வேண்டியிருப்பினும் அது எனக்கு மகிழ்ச்சியே. மகிழ்ச்சியை நான் உங்கள் அனைவரோடும் பகிர்ந்து கொள்கின்றேன். அதுபோலவே நீங்களும் மகிழ்ச்சி அடையுங்கள். உங்கள் மகிழ்ச்சியை என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. நான்
ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. Alleluia, 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 Alleluia. கிறிஸ்துவின் பொருட்டு பிறர் உங்கள் மீது வசை கூறும்போது நீங்கள் பேறு பெற்றவர்கள். ஏனெனில் கடவுளின் மாட்சிமிக்க தூயாவி உங்கள் மேல் தங்கும். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் பெருந்திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர். அவர் திரும்பி பார்த்து அவர்களிடம் கூறியது, என்னிடம் வருபவர் தம் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் ஆகியோரையும், ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராய் இருக்க முடியாது. தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது. உங்களுள் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டாரா? இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமிட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏளனமாக, இம்மனிதன் கட்டத் தொடங்கினான், ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே. வேறு ஒரு அரசரோடு போர் தொடுக்கும் போது அரசர் ஒருவர் 20,000 பேருடன் தமக்கு எதிராக வருபவரை 10,000 பேரை கொண்டு எதிர்க்க முடியுமா என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்து பார்க்க மாட்டாரா? எதிர்க்க முடியாதெனில் அவர் தொலையில் இருக்கும் போதே தூதரை அனுப்பி அமைதிக்கான வழியை தேட மாட்டாரா? அப்படியே உங்களுள் தம் உடைமையெல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, கரங்களை கூப்பி கண்களை மூடி நாம் இணைந்து சொல்வோம். தந்தையே, நான் உம்மை அன்பு செய்கிறேன். எல்லாரும் இணைந்து சொல்லுங்க. தந்தையே, நான் உம்மை அன்பு செய்கிறேன். நான் உம்மை அன்பு செய்கிறேன். இயேசுவே, இயேசுவே,
நான் உம்மை அன்பு செய்கிறேன். நான் உங்களை அன்பு செய்கிறேன். தூய ஆவியாரே, தூய ஆவியாரே, நான் உம்மை அன்பு செய்கிறேன். நான் உம்மை அன்பு செய்கிறேன். இறைவனின் அனைத்து புனிதர்களே, புனிதையர்களே, நான் உங்களை அன்பு செய்கிறேன். இறைவனின் அனைத்து புனிதர்களே, புனிதைகளே, நான் உங்களை அன்பு செய்கிறேன். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, மனிதனுக்கு வாழ்க்கையில் உயர வேண்டுமென்றால் செயல் என்ற ஒன்று மிக முக்கியமானது. இந்த செயல் செய்வதற்கு விருப்பமும் ஆற்றலும் மிக தேவையான ஒன்று. இதுதான் முதல் வாசகத்தில் பவுலடியார் சொன்னார். செயல் மனிதனை சார்ந்ததாக இருக்கிறது. என்னன்னாலும் செஞ்சுக்கலாம். ஏன்னா நாம் செய்கிற செயல் நம்முடைய விருப்பத்தையும் ஆற்றலையும் சார்ந்தது என்று ஒரு தவறான எண்ணோட்டத்தை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நிச்சயமாக செயல் நம்முடையதாக இருக்கிற பொழுது விருப்பமும் ஆற்றலும் இறைவனுடையதாகவே இருக்கிறது. அதனால் இன்றைய திருப்பாடல் வரிகள் இப்படியாக சொல்லப்பட்டன. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? இன்னைக்கு அச்சம் என்கிற இந்த நிலைப்பாடு நம்முடைய மனங்களிலும் வாழ்விலும் குடிகொண்டிருக்கிறது என்று சொன்னால் காரணம், நாம் ஆண்டவரை விட்டுவிட்டோம். ஆண்டவர் எவற்றையெல்லாம் விட்டுவிடச் சொன்னாரோ அவற்றையெல்லாம் கெட்டியாக பிடித்து கொண்டோம். பணம், உடைமை, பதவி, அதிகாரம் இவற்றையெல்லாம் கெட்டியாக பிடித்து கொண்ட நாம் நம்முடைய செயலையும் நாம் விரும்பியவாறு இது என்னுடைய ஆற்றலுக்கு உட்பட்டது என்கிற மனநிலையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆகவே இன்று அச்சம் நமக்குள்ளாக குடிகொண்டிருக்கிறது. நம்முடைய தமிழ் பாடல் ஒன்று உண்டு இல்லையா? அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானி நின்று வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. எத்தனை பேருக்கு இன்னைக்கு இந்த பாடல் ஒரு புதிய தெம்பை, புத்தெழுச்சியை, புத்துணர்வை கொடுக்க இயலும்? ஒவ்வொரு வீட்டிலையும் குழந்தைங்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய நம்பிக்கை, நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய வாழ்வியல் முயற்சி அப்படிங்கிறதெல்லாம் மறந்து இன்னைக்கு குழந்தைகள் தாங்களாகவே எல்லாவற்றையும் கற்றுக்கொள்கிற ஒரு நடைமுறை வாழ்க்கைக்குள்ளாக நாம் புகுத்தப்பட்டு விட்டோம். இது சாபமா வரமா என்பதெல்லாம் தெரியவில்லை. ஆனால் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அடிப்படை நம்பிக்கையை சொல்லிக் கொடுக்காத போது நிச்சயம் பயம் என்பது ஒவ்வொருக்குள்ளும் ஆழமாக ஆணித்தரமாகவே பற்றி கொண்டிருக்கிறது. இந்த பயத்தை போக்குவதற்குத்தான் இறைவனை ஒளியாக பெற்றுக்கொள்கிற நாம் ஒவ்வொருவருமே அவருடைய ஒளியாக ஒளி வீச கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாருக்கும் வாழ்க்கையில கவலைக்கு மேல கவலை, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, வருத்தத்துக்கு மேல வருத்தம். பிறரை பார்க்கிற பொழுது இவனெல்லாம் ஏண்டா பார்க்கணும் என்கிற ஏளனமான எண்ணங்கள், முரண்பாடுகள், பயம், நடுக்கம், கலக்கங்கள் என்று அப்படியே வாழ்க்கையில் போயிட்டு இருக்கோம் சொன்னா நாம் நிச்சயமாக இறைவனை பற்றி கொண்டிருக்கவில்லை. அந்த இறைவனை பிறரிடத்திலே நாம் பார்ப்பதற்கும் துணியவில்லை. இன்னைக்கு ஒரு மனுஷன்ட்ட இவனும் என்னுடைய சகோதரன், அந்த கடவுளுடைய மகன் என்கிற என்ன நிலைப்பாடு வருகிறதோ அன்று நாம் பயம் நீங்கியவர்களாக இந்த இறைவன் கொடுக்கிற அந்த மாபெரும் ஒளியை பிரகாசிக்க செய்கிறவர்களாக நாம் மாறி போகிறோம். இந்த திருத்தலம் இல்லையா, அன்னை வேளாங்கண்ணை திருத்தலம் இந்த ஒளி பிரகாசிப்பதற்கான இடம். அதனால தான் இங்கே ஜாதிகள் இல்லாமல், மதங்கள் இல்லாமல், பேதங்கள் இல்லாமல், மொழிகள் இல்லாமல் அத்துணை பேரும் ஒன்று கூடி இறைவனுடைய மக்களாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறோம். இங்கே ஒரு வயதான பாட்டியம்மா தன்னுடைய வாழ்க்கை அன்றாடம் பிறரிடம் கையேந்து அவர்களிடம் அவர்கள் கொடுக்கிற பணத்தை வைத்து செலவழிக்கிற ஒரு சூழல்கள். அந்த அம்மாவை 2 நாள் பார்த்தோம். நானும் என்னுடைய சகோதர நண்பர் குருக்களும் பார்த்தோம். முதல் நாள் பார்த்து, அம்மா எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா என்கிற அந்த வார்த்தைகள் அந்த அம்மாவிற்கு எப்படிப்பட்டதாக இருந்தது எங்களுக்கு புரியவில்லை. அடுத்த நாள் அந்த அம்மாவை நாங்கள் பார்க்குறோம். அந்த அம்மா சொன்னாங்க, நீங்கள்லாம் ஏன் பிள்ளைங்க, நீங்கள்லாம் ஏன் பிள்ளைங்க, நான் உங்களுக்கு காசு தரேன், நீங்கள் போய் சாப்பிடுங்க.
மா எங்கள்கிட்ட இருக்குமா, நீ ஏன் புள்ள, நான் கொடுக்கறத இன்னைக்கு வாங்கி ஆகணும், சண்டை போட்டு எங்கள்கிட்ட அந்த அம்மா பிறரிடம் வாங்குகிற பணத்தை எங்களிடம் கொடுத்து நாங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும் சொல்லி அவர்கள் கொடுத்த அந்த ஒத்துணர்வு, அவர்கள் கொடுத்த அந்த ஆற்றல், அவர்கள் காட்டிய அந்த விருப்பம், இந்த செயல்பாடைத்தான் இறைவன் அன்றே குறிப்பிட்டு சொன்னார், செயல் உங்களுடையது, விருப்பமும் ஆற்றலும் என்னுடையதாக இருக்கட்டும். அந்த அம்மாட்ட நான் பார்த்தேன், கடவுளுடைய விருப்பத்தையும் ஆற்றலையும் அந்த தாயானவள் சுமந்து கொண்டு எங்களிடம் பகிர்ந்து கொண்டதை பார்க்கிற பொழுது நிச்சயமாக அந்த முகத்திலே அந்த ஒரு தெளிவு, அந்த முகத்திலே அன்னை மரியினுடைய முகத்தை காண முடிந்த ஒரு தருணம் அது. இங்கே வர நாம எத்தனை பேருடைய முகங்களை பார்த்து மலர்ந்து புன்னகைத்து சிரித்து அந்த அன்னையுடைய பிரகாசமான ஒளியை பகிர்கிறவர்களாக இருக்கிறோம் சொல்லுங்க. இன்னமும் அச்சம், இன்னமும் கலக்கம். அன்னையை நாடி வந்தவருக்கு எந்த கலக்கமும் இல்லை, குறையும் இல்லை, நம்பிக்கையோடு வரும், என்னுடைய கஷ்டம் தீர்ந்துரும், என்னுடைய குறை நீங்கிரும், நான் வச்ச வேண்டுதல், நான் வச்ச மன்றாட்டு எல்லாம் நிறைவேறிவிடும் என்கிற நம்பிக்கையோடு வரும். ஆனால் அந்த நம்பிக்கையுடைய வெளிப்பாடு செயல்பாட்டிற்கு இன்னும் வராதது. நம்மை இன்னும் நாம் கூனி குறி தலையை தொங்கப்பட்டு தெரிகிற சூழலுக்குள்ளே உருமாறி போய்விட்டோம் என்று சொன்னால் இன்னும் நாம் ஆண்டவரே என் ஒளி, அவரே என்று என் மீட்பு என்பதை வாழ்வில் செயல்படுத்தவில்லை என்பதுதானே அர்த்தம். இந்த இறைவனை ஒளியாக கொண்டு, அவரே நம்முடைய வாழ்வினுடைய மீட்பாக கொண்டு, அவர் மீது கொள்கிற நம்பிக்கையை, அவர் தருகிற அந்த விருப்பத்தையும் ஆற்றலையும் ஏற்றுக்கொள்கிற மக்களாக பயணிப்போம். பார்க்குற மக்களை பார்ப்போம், ஒருத்தரை பார்த்து மற்றவங்களை பார்த்து தைரியத்தோட நம்பிக்கையோட, நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, கவலைப்படாதீங்க, எல்லாம் வாழ்க்கையில் நலமாகும், எல்லாம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாகும், உங்களுடைய துக்கங்கள் எல்லாம் மறைந்து போகும், நீங்கள் வாழ்க்கையில இன்னும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் காண்பீர்கள். நீங்க யாரை தேடி வந்திருக்கீங்க? உங்க அம்மாவை தேடி வந்திருக்கீங்க. இந்த கடவுள் அந்த அம்மாவுடைய குரலுக்கு செவிசாய்த்து எல்லா வரங்களையும் உங்களுக்கு கொடுப்பார் என்பதில் எந்த கலக்கமும் இருக்க வேண்டாம் என்று சொல்லி நம்பிக்கை கொடுக்கிற ஒவ்வொருவரும் சாட்சிகளாக, இறைவன் சொல்கிற சீடர்களாக உருமாற வேண்டும். அப்படின்னு சொன்னா, நான் இது ஏன் அம்மா, இது ஏன் அப்பா, இது ஏன் சகோதரன், இது ஏன் சொத்து, இது ஏன் வீடு, இது ஏன் சொந்தங்கிற அந்த உறவு நிலையை விட்டு விட்டு அதையெல்லாம் கடந்து நான் பார்க்கிற ஒவ்வொருவரும் என் தாய், நான் பார்க்கிற ஒவ்வொருவரும் என் தகப்பன், நான் பார்க்கிற ஒவ்வொருவரும் என் சகோதரன் சகோதரி, என்னுடைய நண்பன், இவர்கள் தான் என்னுடைய சொத்து என்ற அந்த மேலான எண்ணோட்டம் அது வருகிற பொழுது நிச்சயம் நமக்கு அச்சம் இருக்காது, கலக்கம் இருக்காது, திகைப்பு இருக்காது, பயம் இருக்காது. ஏனெனில் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருக்காக துணை நின்று இறைவன் தந்த மாபெரும் ஒளியை பிரகாசிக்க செய்கிறவர்களாக உருமாறி போவோம். அந்த ஒளி நம் உள்ளத்தில் ஒளிர நாம் கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கையை இந்த அன்னை தன்னுடைய செயல்பாடுகள் வழியாக வெளிக்காட்டின அதே நம்பிக்கையை நாமும் வெளிக்காட்ட இன்று இறைவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே நாமும் இறைவன் கொடுக்கிற அந்த ஒளியை ஏற்றுக்கொண்டவர்களாக, பார்க்கிற ஒவ்வொரு இடத்திலும் அந்த ஒளியை பிரகாசிக்க செய்கிறவர்களாக, நம்பிக்கையை வாழ்வாக்க, அச்சமில்லாமல் ஒருவர் மற்றொரு நம்பிக்கைக்கான அந்த ஆழமான செயல்பாடை விசுவாசத்துடனே சொல்லிக் கொடுப்போம். அது வெறும் வார்த்தைகள்ல வாழ்வாக மாற்றப்பட வேண்டும். அத்தகைய வாழ்வு உங்களிலே மலர இறைவன் உங்களை எந்நாளும் அவருடைய அருள் வரங்களால் ஆசீர்வதித்து இந்த அன்னையின் அத்துணை வேண்டுதல்களுக்கும் செவிசாய்த்து என்றும் மகிழ்ச்சியான மக்களாக வாழ உங்களுக்கு அருள் வளம் மிகுந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். உனக்காக நானும் வாழ்ந்திடவே, பலியனவே அன்பில் இணைந்திடுவே.
விடுவேன், என்னை தருகிறேன். இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல இறைவனுக்குற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பழி உமக்கு ஏற்ற தூய காணிக்கையாக அமையச் செய்தருளும். அது எங்களுக்கு உமது இரக்கத்தின் புனித கொடையாகவும் விளங்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உழையாம் வள்ள இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மேயாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீ மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானி. ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் 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 ஆண்படைகளின் கடவுளமானவர். ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா,
உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. இயேசு பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் அனைவருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இரட்டினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர் தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று
உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைவன் விருப்பத்திற்கும் ஆற்றலுக்கும் ஏற்ப நாம் செயல்பட இறை ஒளியை பெற்றுக்கொண்டவர்களாக, அவருடைய மீட்பை பெற்றுக்கொண்டவர்களாக, என்னாலும் நம்முடைய வாழ்விலே அந்த ஒளியை பிரகாசிக்கிற இன்னொரு அன்னை மரியாவாக நாம் வாழ்ந்திட இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விடவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனர்ல உம்மை வேண்டுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு வழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. இறை ஒளியை பகிர்ந்து கொள்கிறவர்களாக மலர்ந்த முகத்தோடு ஒருவர் மற்றவரை பார்த்து இறைவன் தருகிற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஒளிமயமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இவரே நம்மை மீட்டெடுத்தவர். தந்தையின் விருப்பத்தையும் ஆற்றலையும் உணர்ந்தவராக தன்னுடைய ஒவ்வொரு செயலையும் செய்து முடித்து வெற்றி கண்டவர். நாமும் நம்முடைய வாழ்விலே வெற்றியை கண்டுகொள்ள இந்த இறைவன் விருப்பத்தையும் ஆற்றலையும் உணர்ந்து செயல்பட அழைக்க பெற்றிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வளிப்பனவாக. அன்பிற்குரியவர்களே, இப்பொழுது வழங்கப்படும் திவ்ய நற்கருணை பாவ சங்கீர்த்தனம் செய்து தங்களையே தயாரித்து கொண்டு திருப்பலியில் முழுமையாக பங்கெடுத்து
கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். பிற மதத்தையோ பிற சபையையோ சார்ந்த சகோதர சகோதரிகள் யாரும் திவ்ய நற்கருணையை வாங்க முன்வர வேண்டாம் என அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திவ்ய நற்கருணை நாவில் மட்டுமே வழங்கப்படும். திவ்ய நற்கருணையை வாங்க வருகின்ற பொழுது உங்களது உடைமைகளை பத்திரமாக பாதுகாத்து கொள்ளுங்கள். உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றாய் அன்பு தெய்வமே. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றாய் அன்பு தெய்வமே. உறவே வா உயிரே வா, எழுந்து வா மகிழ்ந்து வா. உறவே வா உயிரே வா, எழுந்து வா மகிழ்ந்து வா. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றாய் அன்பு தெய்வமே. உள்ளமிரும் கோயில் உறவினும் தீபமே. வாழ்வினும் சோலையில் வந்திடும் வசந்தமே. அன்பனே நண்பனே உன்னை அழைத்தேன் வா. ஆன்ம உணவே அருளின் வடிவே அடியேன் இல்லம் வா. உறவின் தெய்வமே என்னில் உறைந்திடவா. அன்பின் சங்கமமே என்னில் தங்கிடவா. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றாய் அன்பு தெய்வமே. வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். என்னை உண்போரும் என்னால் வாழ்வர் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆற்றல் மிகு உமது செயல் எம்மில் பெருக செய்ய உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு விண்ணக அருளடையாளங்களால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உமது கொடையால் அவை அளிக்கும் வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்ள தயார் செய்வோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்பும் மிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் குடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velanganni. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அன்பு சீடர்களாக அவர் ஒளி பிரகாசிக்க அவருடைய கருவிகளாக அவர் விருப்பம் அறிந்து அவர் தரும் ஆற்றலுடன் செயல்பட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஆரோக்கிய தாயே, அருள் நீரை மறியே, வாழ்க வாழ்க. மாசரு தன்மையே மாபெரும் தாயே, வாழ்க வாழ்க.